ஆக்சுவலி நான் வந்து ஒரு பாஸ்ட் 6 மந்த்ஸ் முன்னாடி வந்து சாரை வந்து மீட் பண்ணேன். எனக்கு லெஃப்ட் சைட் வந்து டிஎம்ஜே ப்ராப்ளம் சொல்லி டயக்னோஸ் பண்ணாங்க. டயக்னோஸ் பண்ணவே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் டிஎம்ஜே தான் டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு சார் ரெஃபர் பண்ணாங்க. சாரை நான் ரெஃபர் பண்ணி வந்து பார்த்து ட்ரீட்மெண்ட் வைஸ் எனக்கு வரும்போது எனக்கு ரொம்ப சிவியர் பெயினில் நான் வந்தேன். மவுத் ஓப்பன் பண்ண கூட முடியாமல். அதுக்கப்புறமேட்டு சாரோடைய ட்ரீட்மெண்ட் எனக்கு அப்படியே படிப்படியாக போக போக எனக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கியூர் ஆகிட்டு வந்தது. ஃபஸ்ட்டு வந்து சாஃப்ட் ஸ்ப்ளின் ஸ்டார்ட் பண்ணாங்க. சாஃப்ட் ஸ்ப்ளின் போட்டு எனக்கு வந்து அது கொஞ்சம் சரியாகலை. அதுக்கப்புறமாட்டு ஹாட் ஸ்ப்ளின் போட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அது போட்டு கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய விஸ்டம் டூத்தும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுனால ஸோ அதையும் கிளியர் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ளின்ட்டில் போடவும் கொஞ்சம் எனக்கு ஃபுல்லாக கியூர் ஆகிடுச்சு. இன்னைக்கு இப்போ ஓகேவாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் வந்ததுக்கும் இப்போ நான் ஃபீல் பண்ணுறதுக்கும் எனக்கு ரொம்ப பெட்டர், நல்லா இருக்கு. உங்களுக்கு எப்படி ஃபஸ்ட்டு எப்படி என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு இருந்தது? ரொம்ப கஷ்டப்பட்டதுனால இப்போ தெளிவாக நல்லா இருக்காங்க. எனக்கு எல்லாமே இப்போ நார்மலாக ஆயிடுச்சுமா, நல்லா இருக்குமா டாக்டர்மா அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். சொன்ன பீரியடை விட நீங்கள் முன்னாடியே எனக்கு முடிச்சிட்டீங்க. ஆக்சுவலி 6 மந்த் பீரியட் சொன்னீங்க, 5 மந்த்ஸ் முடிஞ்சிருச்சு. நாங்களே இதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் தயக்கமாக தான் வந்தது. நாங்கள் ஒன்றும் இல்லை, இந்த முகத்தில் வாயில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இது வந்து நாங்கள் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ அதனால் நீங்கள் நல்லா கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா அதுதான் உண்மையிலே ஆக்சுவலாக நல்லபடியாக நல்லதுங்க. தேங்க்யூ ஸோ மச். அதை பண்ணிடலாமா? கண்டிப்பாக பண்ணிடலாம். எங்கேயும் நான் பண்ணி